அவமானப்படுத்தப்படுறாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து பிள்ளைகளுக்குள்ளே தவறான ஆலோசனைகளை எல்லாம் விதைத்து அதன் மூலமாக குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து எல்லாரையும் சிறுமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கணவருக்குள்ளே அல்லது மாமியார் மருமகளுக்கு விரோதமாக ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுடைய எல்லா சமாதானத்தை கெடுத்து சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள். இதனால நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள் குடும்பங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, மனுஷனுடைய தந்திரங்கள், மனுஷனுடைய எல்லா கிரியைகள் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நுழையக்கூடாது. நம்மை பத்தி கேவலமாக பேசுகிற ஆவிகள், சிறுமைப்படுத்துகிற ஆவிகள், நம்மிடத்திலே நல்லா இருந்துட்டு வெளியில போய் நம்மை பத்தி தவறா பேசுகிற காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தவறான ஆலோசனைகளை விதைக்கிற காரியங்கள், தந்திரங்கள், மனுஷிக தந்திரங்கள், மனுஷிக ஆவிகள், இவை ஒன்றும் நம்முடைய குடும்பத்தை கெடுக்க முடியாது. ஆமேன். இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ஜெபித்தாதான் இந்த சத்துரு உள்ள நுழைய முடியாது. ஆமேன். இல்லை என்றால் அவன் தந்திரமாய் நுழைந்து பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து நம்முடைய குடும்பத்தை கெடுத்து விடுவான், நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விடுவான். அது நிமித்தமாக நமக்கு சிறுமைப்படுத்தப்பட்டு விடுவோம். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த கிரியைகள், எங்களுடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற கிரியைகள், இந்த தவறான ஆலோசனைகளை விதைக்கிற கிரியைகள், எங்கள் குடும்பங்களை சிறுமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா?